ஒரு நாள் ரியோவும் ஆரிஸும் தங்கள் கிராமத்தின் வெளியே நடந்து கொண்டிருக்கும் பொழுது வண்ணமயமான ஒரு ஷூ கடையை கண்டார்கள். முதியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இது சாதாரண ஷூஸ் இல்ல, இது ஃப்ளையிங் ஷூஸ். ஃப்ளையிங் ஷூஸா? நம்ப முடியல. ட்ரை பண்ணுங்க, அப்பதான் தெரியும். ரியோ காலணிகளை அணிந்தவுடன் பறக்க ஆரம்பிச்சது. அடுத்த நொடியில் அவன் கால்கள் தரையில் இருந்து மேலே உயர்ந்தது. அடடா, இது வேலை செய்யறது. ஆனா காலணிகள் ரொம்ப வேகமாக பறக்க ஆரம்பிச்சது. மரக்கிளை, கோழி கூட்டம். ஐயோ! இறுதியில ரியோ நேர குளத்துல விழுந்தான். இதை பார்த்த ஆரிஸ் சிரிச்சான். அடுத்தது ஆரிஸ் ட்ரை பண்ணினான். ஆரிஸ் மெதுவா பறக்கணும்னு சொன்னான். ஆனா அவன் ஒரு நத்தையை விட மெதுவா பறந்தான். நான் இன்னும் தரையிலேயே இருக்கேன் என்று கூறினான். மூன்றாவது முயற்சியில் ரியோவும் ஆரிஸும் சேர்ந்து சொன்னார்கள், சராசரி வேகத்தில் பறக்கணும். ஆனா காலணிகள் குழம்பி போயின. இருவரும் காற்றில சுழன்றார்கள். இருவரும் ஒரே குளத்திலில் விழுந்தார்கள். அருகில் இருந்த ஒரு தவளை அரிசி பருத்தி கிண்டல் செய்தது. ஆரிஷ், நல்லா கீழே விழுந்தாயா? ஆரிஸுக்கு கோபம் வந்தது. ரியோ, அவனை சீடுகன்னு சொல்லு. அந்த முதியவர் பறக்க கற்றுக்கொள்ளும் போது கீழே விழுவது சகஜம்தான், மீண்டும் முயற்சி பண்ணுங்கள் என்று கூறினார். ஆரிஸ் சொன்னார், நாம் பறப்பதை விட நடப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு என்று இருவரும் நடந்து சென்றார்கள்.